இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாட்டையே மிகவும் பரபரப்புக்கு உள்ளாக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கினுடைய அந்த பின்னணி குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட 8 பேர் போலீசார் முன்னிலையில் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது அண்மை காலமாகவே தமிழகத்தில் பல படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பாமக பிரமுகர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. சமீப காலமாகவே அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்திருக்கிறது. தொடர் படுகொலைகள் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய குற்றவாளி திரிவேங்கிடம் என்கின்ற ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த என்கவுண்டர் உண்மையிலேயே நடைபெற்றதா அல்லது ஒரு ஃபேக் என்கவுண்டரா அப்படிங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது 8 பேர் காவல்துறையில் நேரடியாக சென்று ஆஜரானார்கள். ஆஜராகி சென்றவர்களை காவல்துறை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருவேங்கிடம் என்கின்ற ஒரு நபரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடியில் எடுக்கும் பொழுது அவரை விடியற் காலையில் ஒரு 5 மணிக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்து அவர் எங்கே ஆயுதங்களெல்லாம் பதுக்க வச்சுருந்தாரோ அந்த இடத்த அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறையால் அவரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைக்கிட்டு போகும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருவேங்கடம் என்கின்றவர் இயற்கை உபாதை கழிப்பதற்காக திருவேங்கடம் சென்றிருக்கிறார். அந்த சமயத்தில் பதுக்கி வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து போலீஸ்காரரை சுட முயற்சி செய்ததாகவும், அப்பொழுது அவர் மீது சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஆராய்வோம். அதாவது சிறைச்சாலை விதியின்படி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் 5 மணிக்கு 5 டு 5:30 மணிக்கு அதிகாலையில் சிறையில் இருந்து அனுப்பப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே கொஸ்டின் மார்க்காக வருது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த திருவேங்கடம் என்கிற நபரை மட்டும் காவல்துறை டார்கெட் செய்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. இந்த திருவேங்கடம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் குற்றவாளி அல்ல. இவர் 2 அல்லது 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவர் எங்கேயோ ஆயுதம் பதுக்கி வச்சிருந்தார். அதனால தான் இவரை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கும்படியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல அரசியல் பிரபலங்கள் இதெல்லாம் ஏற்கும்படியாக இல்லை. இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காவல்துறை துப்பாக்கிகளை வைத்து சுடக்கூடிய இந்த படுகொலை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தின் முன்னாடி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர, சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற படுகொலைகளை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசியல் பிரபலங்கள் தமிழ்நாட்டில் பேசி வருகிறார். எந்த ஒரு கைதியாக இருந்தாலும் அந்த கைதிக்கு ஒரு ஹேண்ட்கேப் போட்டுட்டு தான் அவரை கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான படுகொலையை நடத்திய இந்த திருவேங்கடம் என்கின்ற நபரை ஹேண்ட்கேப் போடாமல் எப்படி அவரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, ஒரு வேளை இயற்கை உபாதை வருது அதனால் கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்தில் பக்கத்தில் அருகாமையிலே போலீஸ் பாதுகாப்புக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும். அவர் தப்பிக்க முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பிச்சு ஓடனவர் எந்த புதருக்குள்ளே துப்பாக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு கரெக்டாக எப்படி அக்யூரேட்டாக அதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறை நோக்கி சுட்டதாகவும், இந்த மாதிரியான திரைக்கதை வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த என்கவுண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், பல பிரபலங்கள் இந்த என்கவுண்டர் ஒரு போலி என்கவுண்டர், இதில் உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருவேங்கடம் என்கின்ற நபர் எங்கே உண்மையை சொல்லிவிடுவாரோ என்கின்ற அச்சத்தில் காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து ஒரு கோணத்தில் மட்டுமே காவல்துறை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கூலிப்படையினுடைய ஒரு ஏவல் படுகொலை இது. இந்த படுகொலைக்கு யார் காரணம் என்று பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு, காவல்துறை ஒரே கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்பது சரியாக இருக்குமா என்று தெரியாது. அரசியல் பின்னணி படுகொலையா என்கின்ற கோணத்தை வந்து தவிர்த்து வருகிறார்கள். இந்த படுகொலையில் திமுக பிரமுகர்கள் 3 பேர் வந்து இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து அவர் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரை கிட்ட நெருங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து எளிதில் வந்து தாக்க முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு 1, 2, 3 மாதங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து வட சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாலும், அவரை எதிர்கொள்வதற்கு அங்கே வந்து போதிய நபர்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் வந்து அவருக்கும் இவருக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருந்ததாக சொல்லப்படுது. அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக என்னதான் வந்து அவர் வந்து அந்த வட சென்னையில் வந்து ஒரு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமுகராக இருந்தாலும், வட சென்னையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் சொல்றது தான் அங்கே நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் மக்கள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த திமுக பிரமுகரையும் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் வந்து பேசப்படுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் திருவேங்கடம் போன்றவர்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திருவேங்கடத்தை நம்ம வந்து நியாயப்படுத்தி பேசலை. அவர் ஒரு குற்றவாளியாகவே இருக்கட்டும். அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனையோ அதை நீதிமன்றத்தில் முடிவு செய்ய வேண்டுமே தவிர காவல்துறை எப்படி முடிவு செய்ய வேண்டும். இந்த வழக்கில் வந்து பல தவறுகள், பல குழப்பங்கள் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கூலிப்படை. அந்த கூலிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நபருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஸோ மற்றவர்களுக்கெல்லாம் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுது. தப்பி ஓடுறாரு அப்படின்னாக்கா திருவேங்கடம், அவரை விரட்டி பிடிக்க கூட காவல்துறையில் போதிய ஆட்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஸோ திருவேங்கடத்தை போன்ற பலர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் சிக்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இது போன்ற என்கவுண்டர் நடைபெறுமா அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையில் இதில் வந்து பல குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த வழக்கை வந்து முழுமையாக வந்து பூர்த்தி அடையணும், இந்த வழக்கில் வந்து உண்மைத்தன்மை கண்டறியணும் அப்படின்னா இது வந்து சிபிஐ வழக்காக மாறினால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரும். சிபிசிஐடியை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை. இருந்தாலும் வந்து இதில் வந்து ஆளுங்கட்சியினுடைய பல பிரமுகர்கள் வந்து இதில் வந்து உள்ள இந்த கொலை வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறதுனால இந்த வழக்கு வந்து முழுமையாக வெளிவருவதற்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சிபிஐ வசம் சென்றால் மட்டுமே உண்மைத்தன்மை வெளிவரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜக தலைவர் அண்ணாமலை, திருமாவளவன், செல்வ பெருந்தகை மற்றும் பலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களும் வந்து சிபிஐ தான் வந்து இந்த வழக்கை கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கறது தான் வந்து நியாயமாக இருக்கும். வழக்கில் வந்து ஒரு முழுமையான தகவல் கிடைக்கப்பெறாமலேயே திருவேங்கட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருவேங்கடம் வந்து மீண்டும் சொல்கிறோம், திருவேங்கடம் வந்து ஒரு குற்றவாளி தான், அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்கவுண்டர் என்கின்ற இந்த ஃபேக் என்கவுண்டர் மூலமாக நடைபெறுகின்ற இந்த படுகொலை எல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. காவல்துறை தமிழ்நாட்டில் பல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நல்ல அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை விசாரணை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வழக்கு போகிற திசையை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து யாரையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடப்பதாகத்தான் வந்து மக்களுக்கு சந்தேகம் எழுகிறது. ஸோ இந்த வழக்கில் வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் வந்து விசாரிக்க வெளியே வரும். ஆனால் காவல்துறை அவசரப்பட்டு இந்த திருவேங்கடத்தை வந்து படுகொலை செய்திருக்கிறார்கள். ஸோ என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் வந்து காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலான கொலை குற்றங்கள் செய்தவர்கள் நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் வந்து முதல் முறையாக வந்து காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து இதில் நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரணடைந்த ஒரு நபர் எப்படி தப்பியோட முயற்சிப்பார் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து ஒரு பலத்த கேள்வியாக அந்த இடத்துல எழுது. ஏன் அப்படின்னா, சரணடைஞ்ச ஒரு நபர், அதாவது நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிடம் சென்று சரணடைந்த ஒரு நபர் எப்படி தப்பியோட முயற்சிப்பார்?
அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு கரெக்டாக காலங்கத்தால 5 மணிக்கு அவரை வந்து குளிப்பாட்டி அவரை எழுப்பி அவரை கூட்டிட்டு போய் இந்த இடத்துல தான் வந்து ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவரால் வந்து காட்ட முடியும்? இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஊர்லலாம் நிறைய பாட்டிகள்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டி கதை மாதிரி தான் இதுவும் இருக்கு. காவல்துறையிலே சிலர் வந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதியிருக்கிற மாதிரி இந்த என்கவுண்டரில் சொல்லப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய தமிழக அரசும் காவல்துறையும் மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர இது போன்று ஃபேக் என்கவுண்டர் மூலமாக உண்மையை சொல்லக்கூடிய இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கிய குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற திருவேங்கடத்தை எல்லாம் இந்த மாதிரி ஃபேக் என்கவுண்டர் வந்து நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எது சரி எது தவறு என்று மக்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அரசின் மீது வந்து ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக இந்த என்கவுண்டர் வந்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து பிடிச்ச குற்றவாளியை வந்து நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தாக சொல்லிக்கலாம்ல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கவுண்டர் தானே தவிர, ஸோ இதில் வந்து முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு. ஸோ அந்த பொன்னை பாலை விடவா வந்து திருவேங்கடம் வந்து ஒரு ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்க முடியும்? அப்படி இருக்கும் பொழுது பொன்னை பாலுவை விட்டுட்டு திருவேங்கடத்தை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, திருவேங்கடம் எங்கே வந்து உண்மையை சொல்லிட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இந்த என்கவுண்டர் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற படுகொலைகள் நடைபெறுமே ஆனால் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல அரசியல் பிரபலங்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தமிழகத்தில் வாழ்வதற்கே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு அதை செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.